Hello friends and subscribers, welcome to Tamil Bell YouTube channel. நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. நாங்க போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உடனடியா பாருங்க. இன்னைக்கு நம்ம வீடியோல டாடா ஐபிஎல் டாடா ஐபிஎலோட 45வது மேட்ச். யாருக்கும் சொல்லி பாத்தீங்கன்னா மும்பை இந்தியன்ஸ்க்கும் லக்னோ சூப்பர் ஜெயின்ட்க்கும் இந்த ரெண்டு டீமுக்குமான ஒரு ஃபுல் ப்ரிவ்யூ தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். இந்த பர்டிகுலர் வீடியோ பாக்குறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம டெலிகிராம்ல ஜாயின் பண்ணல அப்படின்னா மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. லாஸ்ட் ஹாஃப் அன் ஹவர்ல ஸ்மால் லீக்ஸ்க்கான டீமும் மெகா கான்டெஸ்டுக்கான டீம்ஸ் அதில் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ மறக்காம எல்லாரும் டெலிகிராம்ல வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. அதே போல நீங்க இன்னும் XL11 ஆப் XL11 ஆப்ல ஜாயின் பண்ணல அப்படின்னாலும் மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த பர்டிகுலர் டேல ரெண்டு மேட்ச் நடக்க போகுது. ஃபர்ஸ்ட் மேட்ச் வந்து பாத்தீங்கன்னா மும்பைக்கும் லக்னோவுக்கும், அதுக்கு 11 லட்சம் ரூபாய்க்கான ஒரு கிராண்ட் லீக் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. தென் செகண்ட் மேட்ச் பாத்தீங்கன்னா டெல்லிக்கும் பெங்களூருக்கும், அதுக்கு வந்து 8.5 லட்சம் ரூபாய்க்கான கிராண்ட் லீக்ஸ் அதில் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. அது மட்டும் கிடையாது, ரெண்டு மேட்சுக்குமே 30,000 ரூபாய்க்கான ஃப்ரீ கிவ் அவே. நீங்க எந்த ஒரு அமௌண்ட்டுமே ஆட் பண்ணாம ஜஸ்ட் ₹0 என்ட்ரி பீஸ்லயே அந்த ஃப்ரீ கான்டெஸ்ட்ல வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். கொடுத்துருக்காங்க. தென் அது மட்டும் கிடையாது, இந்த ஆப்பை பொறுத்த வரைக்கும் நீங்க ஃபர்ஸ்ட் பண்ணக்கூடிய டெபாசிட் மணிக்கு வந்து 100% வந்து போனஸ் வந்து தந்துடுறாங்க. தென் மற்ற ஆப்ஸை கம்பேர் பண்ணும்போது இதுல என்ட்ரி ஃபீஸ் எல்லாமே ரொம்பவே கம்மியா இருக்கும். அதுலயே ஒரு ஹியூஜ் அமௌண்ட் அவங்களால சேவ் பண்ண முடியும். ஸ்மால் லீக்ஸ்க்கு ரொம்பவே பெஸ்டா இருக்கும். தென் லோ காம்படிஷன், லோயஸ்ட் என்ட்ரி ஃபீஸ், ஹெட் டு ஹெட் ஃபேண்டஸ்டி இப்படி நிறைய இருக்கு. ரொம்பவே சூப்பரா இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. இன்வைட் கோட் வந்து தமிழன். ஓகே, மேட்சை பொறுத்த வரைக்கும் 27 ஏப்ரல் 3:30 இந்த மேட்ச் நடக்குது. மேட்சை பொறுத்த வரைக்கும் வான்கேடே ஸ்டேடியம் மும்பைல தாங்க இந்த மேட்ச் நடக்குது. மும்பையோட பிட்ச் ரிப்போர்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, வான்கேடாவை பொறுத்த வரைக்கும் இங்க ஃபாஸ்ட் பவுலர்ஸ்க்கு ரொம்பவே சப்போர்ட் பண்ணாங்க. நல்ல இந்த இன்சியல் முதல் 6 ஓவர்ல நல்ல பவுன்சஸ் இருக்கும், நல்ல ஸ்விங்கும் இருக்கும். இங்க ஃபாஸ்ட் பவுலர்ஸ் என்ஜாய் பண்ணி இங்க பவுல் பண்ணுவாங்க. பட் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்மால் டைமென்ஷன்ஸ் கொண்ட பவுண்டரிஸ் தான் இங்க ஹை ஸ்கோரிங் வினுவா தாங்க இருக்கும். சேஸ் பண்ற டீம் அதையும் அடிச்சு வின் பண்ணுவாங்க. சேஸ் பண்ற டீமுக்கு தான் மெஜாரிட்டியான மேட்சஸ் வந்து இங்க வின் பண்ணிருக்காங்க. அந்த முதல் 6 ஓவர் ரொம்ப குரூஷியல். ஒரே கட்டத்துல 5 விக்கெட் கூட சம்டைம்ஸ் கூட போக சான்ஸ் இருக்கும். அந்த மாதிரியான ஒரு வினு. முதல் 6 ஓவர் நல்ல ஸ்விங்கும் இருக்கும், ஃபாஸ்ட் பாலருக்கு நல்லாவே சப்போர்ட் பண்ணும் இந்த வினுவை பொறுத்த வரைக்கும். தென் ரீசன்ட் ரெக்கார்ட், கடைசியா விளையாண்டு 5 T20ல இங்க 178ங்கிறது ஆவரேஜான ஸ்கோரா இருக்கு. 61 விக்கெட்ஸ் போயிருக்கு. அதுல 44 விக்கெட் ஃபாஸ்ட் பவுலர்ஸ் தான் எடுத்திருக்காங்க. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் ஃபாஸ்ட் பவுலர்ஸ் தான் இங்க என்ஜாய் பண்ணி பவுல் பண்றாங்க. ஃபாஸ்ட் பவுலர்ஸ் தான் அதிகப்படியான விக்கெட்ஸ் இங்க எடுத்திருக்காங்க. 17 விக்கெட் தான் ஸ்பின்னர்ஸ் இங்க எடுத்திருக்காங்க. ஃபாஸ்ட் பவுலர்ஸோட ரோல் தான் கொஞ்சம் அதிகமாகவே இருந்திருக்கு இந்த வினோவை பொறுத்த வரைக்கும். ஹெட் டு ஹெட்ல கடைசி 5 வருஷத்துல ஒரு 7 முறை மோதிருக்காங்க. அதுல லக்னோ தாங்க 6 முறை வின் பண்ணிருக்கு. மும்பை இந்தியன்ஸ் ஒரே ஒரு முறை மட்டும்தான் வின் பண்ணிருக்காங்க. பியூர்லி அப்பர் ஹேண்டா இருந்திருக்கிறது லக்னோ சூப்பர் ஜெயிண்ட் தான். பட் இது வந்து பாத்தீங்கன்னா இந்த மேட்ச் மும்பைல நடக்கிறது, அவங்க வான்கேட்ல நடக்கிறது அவங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு பிளஸ்ஸா இருக்கு. அது இல்லாம தொடர்ச்சியான வெற்றிகளோட வர்றதுனால மும்பை இந்தியன்ஸ் ஒரு ஸ்ட்ராங்கான டீமாவே தெரியுறாங்க லக்னோவை கம்பேர் பண்ணும்போது. ரெண்டு டீமோட ஒரு பாசிபிளான பிளேயிங் 11, ரோஹித் சர்மா அண்ட் ரயான் ரிக்கல்டன் ரெண்டு பேரும் இன்னிங்ஸ் ஓபன் பண்ண போறாங்க. ரிக்கல்டன் தான் வந்து பாத்தீங்கன்னா விக்கெட் கீப்பர் பண்ண போறாரு. அடுத்ததான் வில் ஜாக், சூரியகுமார் யாதவ், திலக் வர்மா, ஹர்திக் பாண்டியா, நமன்தீப், மிச்சல் சாண்டர், தீபக் சஹர், ட்ரெண்ட் போல்ட், ஜஸ்பிரீத் பும்ரா, அடுத்ததான் அஸ்வினி குமார். அஸ்வினி குமார் டைரக்டா இந்த மேட்ச் உள்ள வருவாரு. அவர் வந்து பாத்தீங்கன்னா இம்பாக்ட் பிளேயர் ரோல்ல இருப்பாரு. அஸ்வினி குமார் அண்ட் ரோஹித் சர்மா ரெண்டு பேரும் இந்த இம்பாக்ட் பிளேயர் ரோல்ஸ்ல வந்து இருப்பாங்க. தென் அடுத்ததா லக்னோவை பொறுத்த வரைக்கும் ஐடன் மார்க்ரம் அண்ட் மிச்சு மார்ஸ் ரெண்டு பேரும் வந்து இன்னிங்ஸ் ஓபன் பண்ண போறாங்க. அதன் அடுத்ததான் நிக்கோலஸ் பூரன், ரிஷப் பந்த், ஆயுஷ் பட்டோனி, டேவிட் மில்லர், இதன் அடுத்தது அப்துல் சமாத், ஷர்துல் தாக்கூர், மயன்க் யாதவ் இந்த மேட்ச் டைரக்டா உள்ள வருவாங்க. இது ஃபாஸ்ட் பவுலருக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு வேணுங்கிறதுனால டைரக்டா அவர் உள்ள வருவதற்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப அதிகம். அதாவது ஆவேஸ் கான், திக்வேஷ் சிங் அண்ட் ரவி பிஸ்னாய். இது வந்து லக்னோவோட ஒரு பாசிபிளான பிளேயிங் 11. இப்போ கிராண்ட் லீக்ஸ்க்கான ஒரு ஆப்ஷன். கிராண்ட் லீக்ஸ்க்கான ஒரு ஆப்ஷன்ஸ் பாக்குறதுக்கு முன்னாடி OG11 ஆப் அப்படின்னா என்னன்னா கிராண்ட் லீக்ஸ்க்கான டீம் மேக் பண்ணக்கூடிய ஒரு ஆப். டாஸ் வந்து 7 மணிக்கு போடுறாங்க. 7:10 லைனப்ஸ் வருது. கடைசி 20 நிமிஷத்துல என்னால 20 டீமா வந்து அந்த பிளேயிங்ல வந்ததுக்கு அப்புறம் என்னால போட முடியல. யார் ஃபர்ஸ்ட் பேட்டிங் செகண்ட் பேட்டிங்கிறத பார்த்துட்டு என்னால ஒரு 16 to 18 பேர் வரைக்குமே செலக்ட் பண்ணிட முடியுது. ஒரு 18 பேர் வரைக்கும் இவங்க எல்லாம் நல்ல ஒரு வாய்ப்புள்ள பிளேயர்ஸ் என்னால ஃபில்டர் பண்ணிட முடியுது. பட் அந்த ஃபில்டர் பண்ண பிளேயர்ஸ்ல இருந்து என்னால ஒரு 20 டீமை மேக் பண்ண முடியல. ஏன்னா நம்ம கிராண்ட் லீக்ஸ் நம்மளோட ஃபோக்கஸ் அப்படிங்கிறப்போ இது மாதிரி நமக்கு மைனஸஸ் இருக்கு. அதுக்கு இந்த ஆப் வந்து இந்த டூல் வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த ஆப்ல என்ன பண்ணலாம் அப்படின்னா, நீங்க அந்த சொன்ன இல்லைங்களா டாஸை பார்த்துட்டு ஒரு 16 பேரோ ஒரு 18 பேரோ உங்களால ஃபில்டர் பண்ணிட முடியுது 24 பிளேயர்ல இருந்து. அந்த 18 பேரை இதுல பிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுல இருந்தே ரேண்டமா உங்களுக்கு வந்து
20 டீம், எத்தனை டீம் நீங்க சொல்றீங்க அத்தனை டீம் அது கிரியேட் பண்ணி கொடுத்துருது. இப்போ இதுல வந்து பாத்தீங்கன்னா அந்த 18 பிளேயரை பிக் பண்ணிட்டு நீங்க அதுலயே கேப்டன் வைஸ் கேப்டன் எத்தனை பேருக்கு ஒரு 7 பேர் கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன்ஸே செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த 7 பேத்துக்குள்ளேயே அந்த 20 டீம் அந்த 16 பேர் வச்சு அதை கிரியேட் பண்ணி கொடுத்துரும். அதுலயும் இன்னொரு எக்ஸ்ட்ரா ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஒரு 5 பிளேயருக்கு ஸ்டார் பிளேயர், 5 பிளேயர் வரைக்கும் ஸ்டார் பிளேயர் ஆப்ஷன்ஸ் கொடுத்துக்கலாம். அவங்க பேருக்கு பக்கத்துலேயே ஸ்டார்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஸ்டாரை டச் பண்ணிட்டீங்கன்னா அந்த 20 டீம்லயுமே அந்த 5 பேர் போய் வருவாங்க. அதை வச்சு ஒரு காம்பினேஷன் டீம் உருவாக்கி கொடுக்கும். ஸோ இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லா கஸ்டமைஸ்டு ஆப், கிராண்ட் லீக்ஸை கஸ்டமைஸ் பண்ணக்கூடிய ஒரு ஆப். ஸோ நீங்க நினைக்கலாம், ஸோ நம்ம காசு கொடுக்குறோம், அவங்க வந்து காசை வாங்கிட்டு நமக்கு டீம் கொடுத்துருவாங்க அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காதீங்க. இது பிரைம், அது வந்து பிரைம், இது வந்து பிரைம் கிடையாது. இது வந்து என்னன்னா ஃபுல்லி கஸ்டமைஸ் பண்ணக்கூடிய ஒரு ஆப். நீங்களே உங்களுடைய டீமை கஸ்டமைஸ் பண்ண போறீங்க. லாஸ்ட் மினிட்ஸ்ல எங்களால் டீம்ஸ் போட்டுட்டு குழம்பிட்டு இருக்க முடியாதுங்கிறதுக்காக ஒரு டூல் தான் இது. கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இதை பத்தி ஃபுல் டீடைல்டா நம்ம டெலிகிராம்குள்ளேயே பாத்தீங்கன்னா மேல நான் வந்து பின் பண்ணி வச்சிருக்கேன் வீடியோ. இதை பத்தி ஃபுல்லா ஒரு 8 to 9 நிமிஷம் வீடியோ தான் அது. ஃபுல்லா பாத்தீங்கன்னா இந்த ஆப்பை பத்தி முழுசா தெரிஞ்சிடும். ஸோ ரொம்பவே சூப்பரா இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு, நீங்க ஜென்ரேட் பண்ணிக்கலாம். 20 டீம்ங்கிறது உங்களால ஈஸியா ஜென்ரேட் பண்ணிக்கலாம். வித்தின் செகண்ட்ல அந்த டீம் அந்த ஆப்ல கிரியேட் பண்ணி கொடுத்துரும். அந்த ஆப்பை பார்த்து நம்ம எந்த ஃபேண்டசிக்கு நம்ம போடணுமோ அதை பார்த்து நம்ம அதை போட்டுக்கலாம். ஸோ டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. இன்வைட் கோட் வந்து தமிழன். சரி, ஓகே. இப்போ கிராண்ட் லீக்ஸ்க்கான ஆப்ஷன் சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஐடன் மேக்ரம் அண்ட் மிச்சி மார்ஸ் 2 பேர் வந்து இன்னிங்ஸை ஓபன் பண்றாங்க. ஸோ ஐடன் மேக்ரம் லாஸ்ட் மேட்ச் வந்து பவுலும் பண்ணாரு. இந்த மேட்ச் பவுல் பண்ண சான்சஸ் இருக்குமா அப்படின்னா கண்டிப்பா வந்து அது ஒரு மிகப்பெரிய ஒரு கொஸ்டின் மார்க் தாங்க. அவர் பவுல் பண்ணதுக்கான பாசிபிலிட்டிஸ் இந்த மேட்ச் கிடையாது. ஏன்னா இங்க ஸ்பின்னர்ஸ்க்கு வேலையே கிடையாது. ஸ்பின்னர்ஸ்க்கு பெருசா சப்போர்ட்டே இங்க வந்து இருக்காது. ஐடன் மேக்ரம் பியூர் பேட்டரா செம ஃபார்ம்ல இருக்காருங்க. அது எல்லாமே ஓகே. பட் அவர்கிட்ட இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு மைனஸ் லெஃப்ட் ஆர்ம் ஃபாஸ்ட் பாலருக்கு அவர் கொஞ்சம் வீக். அதுக்கு தகுந்த மாதிரி இன்சியலாவே 2 பேர் லெஃப்ட் ஆர்ம் ஃபாஸ்ட் பாலர்ஸ் இருக்காங்க. அஸ்வினி குமார் தென் லைக் அடுத்தது ட்ரெண்ட் போல்ட். இந்த 2 பேருமே இருக்காங்க. அந்த 2 பேர்த்திட்டு இருந்துமே டாப் ஆர்டர் இருக்கக்கூடிய இந்த 2 பேருக்குமே பேட்டில் வைஸ் இருக்கு. மிச்சி மார்ஸ் பொறுத்த வரைக்கும் அவர்கிட்ட இருக்கக்கூடிய பிளஸ் அப்படி பிளஸ் மைனஸ் 2மே இருக்கு. பிளஸ் பாத்தீங்கன்னா ஒரே ஓவர்ல ஃபேண்டசி டீம்ல வர அளவுக்கு ஆனா அந்த 20 ரன் அவரால் அடிச்சிட முடியும். பவர் பிளேவை யூஸ் பண்ணி அவர் வெரி ஃபர்ஸ்ட் பால் ஒரு அக்ரெசிவ் இன்டென்ட்டோட ஆடுவார். பட் ஐடன் மேக்ரம் கொஞ்சம் டைம் எடுத்து ஆடுவார். அதுக்கு தகுந்த மாதிரி 2 பேர் லெஃப்ட் ஆர்ம் ஃபாஸ்ட் பாலர்ஸ் இருக்கிறது அவருக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு மைனஸா இருக்கு. அவர் ஏர்லியரா விக்கெட் விட தான் சான்சஸ் இருக்கு. மிச்சி மார்ஸ் ஒரே ஒரு 4 ஓவர் முதல் 4 ஓவர் அவர் கிரீஸ்குள்ள இருந்துட்டாவே ஒரு 30 ரன் கொண்டு வந்துருவாரு. ஃபேண்டசி டீம் வருவதற்கான வாய்ப்பை கொண்டு வந்துருவார். இது வந்து அவருக்கு கூடிய பிளஸ். மைனஸ் சொல்லி பாத்தீங்கன்னா அவர் வந்து இம்பாக்ட் பிளேயரா பயன்படுத்துறதுனால ஃபீல்டிங் மூலியமா கிடைக்கக்கூடிய அந்த கேட்ச் அது மாதிரியான வாய்ப்புலாம் அவருக்கு இல்ல. பேட்டரா 30 ரன் வரைக்கும் அடிப்பதற்கான சான்ஸ் தான் அது பிளஸ். பட் ஃபீல்டிங் பண்ணி அந்த கேட்ச் மூலமே கிடைக்கக்கூடிய ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் கிடைக்காது. அது கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு மைனஸ். நிக்கோலஸ் போரான் இந்த சீசனோட லீடிங் ரன் கெட்டர்ல இவரும் சாய் சுதர்சனும் மாறி இருக்காங்க. இவர் விளையாடுற மேட்ச் இவர் ஒன்னே வந்து வாங்கிக்கிறாரு. அவர் விளையாடுற மேட்ச்ல அவர் வந்து எடுத்துட்டு போயிடறாங்க. ஸோ இதே மாதிரி தான் இவங்க 2 பேரும் தான் இருக்காங்க. இந்த ரேஸ்ல போயிட்டு இருக்காங்க. நல்ல ஃபார்ம்ல இருக்காங்க. ஸோ அது ஒண்ணு. தென் இந்த இவருக்கு வந்து இந்த ஃபாஸ்ட் பாலுக்கு சப்போர்ட் பண்ணுது, ஸ்பின்னர்ஸ்க்கு சப்போர்ட் பண்ணுது அப்படின்லாம் கிடையாதுங்க. ஒரு இது அது இல்லாம டைமென்ஷன்ஸ் ரொம்ப கம்மி தான். 68 மீட்டர் தான் இருக்கும். இவர் எல்லா பாலுமே 80 மீட்டர் வரைக்கும் அடிச்சிட்டு இருக்காரு. ஸோ இவருக்கு சக்சீடிங் எபிலிட்டி அதிகமா இருக்கிறதுனால ஒரே ஓவர்லயே கூட மேட்சை மாத்திடுவாரு ஃபேண்டசி டீம்ல வர அளவுக்கு. இவர்கிட்ட இருக்கக்கூடிய பிளஸ்ன்னு சொல்லி பாத்தீங்கன்னா கரண்ட் ஃபார்ம் அவர்கிட்ட இருக்கக்கூடிய பிளஸ். மைனஸ் சொல்லி பாத்தீங்க அப்படின்னா வெரி ஃபர்ஸ்ட் பால்ல இருந்து ஒரு அக்ரெசிவ் இன்டென்ட் ஆடுறப்போ ஒரு இயர்லி விக்கெட் கிடைப்பதற்கு சான்சஸ் இருக்கும். குறிப்பா அந்த ஹர்திக் பாண்டியாவோட ஸ்லோவர் வேரியேஷன்ஸ் பவுன்சஸ்ல கொஞ்சம் கஷ்டப்படுவார். நீங்க எந்த அளவுக்கு வேகமா போடுறீங்களோ அதை விட வேகமா அவர் வந்து சிக்ஸஸ் கடிக்கிறார். பட் அந்த ஸ்லோவர் வேரியேஷன்ஸ் கட்டர்ஸ் போடுறவங்கள்ட்ட கொஞ்சம் கஷ்டப்படுறாரு. மேபி ஹர்திக் பாண்டியா கிட்ட ஒரு ட்ரபிள் இருக்கலாம். ஆனா ஹர்திக் பாண்டியா வர்றதுக்கு கிட்டத்தட்ட 8 ஓவர் 9 ஓவர் ஆயிடும். தென் அதுக்குள்ள அவர் வந்து ஒரு 25 to 30 ரன் வந்து 2 ஓவர்ல உள்ள நின்னாவே அடிச்சுட்டு போயிருவாரு. நிக்கோலஸ் பூரானுக்கு அது ஒரு மைனஸ். பட் பிளஸ் நல்ல ஃபார்ம். தென் வேற என்னன்னா ஸ்கொயர் பவுண்டரி கவர் பண்ணி அவரோட ஃபீல்டிங் பொசிஷன்ஸ் இருக்கிறதுனால 1 or 2 கேச்சஸும் அவர் பிடிக்கிறாரு. ஸோ இதெல்லாம் அவருக்கு இருக்கக்கூடிய ஒரு பிளஸ். ரிஷப் பந்த் லாஸ்ட் மேட்ச் அவர் ஒரு கேப்டன்ஷிப்ல என்ன மாதிரி அவர் பண்ணிட்டு இருக்காருன்னு எனக்கு கொஞ்சம் நிஜமாவே கன்ஃபியூஸா இருக்கு. ஏன்னா அவருடைய டவுன் அந்த செகண்ட் டவுன் 1 down செகண்ட் டவுன்ல வந்தாருனாவே அவர் நல்ல இதுதான். ரீசன்ட் ஃபார்ம் கொஞ்சம் ஏற்றம் இருக்கமா தாங்க இருக்கு. அதனால அவரோட டவுனை ரொம்ப கீழே போயிட்டே இருக்காரு. அவருக்கு முன்னாடி ஆயுஷ் பதன் இறக்கி வர்றாரு, டேவிட் மில்லர், அப்துல் சமாத் அவங்க எல்லாத்தையுமே ஆட விட்டுட்டு இருக்காரு. ஆனால் இந்த மேட்ச் டாப் ஆர்டர்ல ஏர்லியரா 2 விக்கெட் விழுந்துரும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு டீமை நீங்க கிரியேட் பண்றீங்கன்னா அதுல ரிஷப் பந்த் தான் உங்க டீமோட கேம் சேஞ்சரா இருப்பார். ரீசன்ட் ஃபார்ம் இல்ல எல்லாமே ஓகே தான். பட் அவர்கிட்ட இருந்து பாத்தீங்கன்னா இந்த மேட்ச் அவர் உள்ள இருக்கிற பட்சத்துல டாப் ஆர்டர்ல ஏர்லியரா 2 விக்கெட் விழுந்துருங்கிற மாதிரி ஒரு டீமை நீங்க போறீங்கன்னா அந்த டீமோட கேம் சேஞ்சராகவும் இருப்பாரு. விக்கெட் கீப்பர் மூலியமா கிடைக்கக்கூடிய அந்த 20 ஃபேண்டசி பாயிண்ட்ஸும் அவருக்கு கிடைச்சிடும். அதெல்லாம் அவருக்கு எக்ஸ்ட்ரா ஆடட் பாயிண்ட். தென் பேட்டிங்ல அவர் வரக்கூடிய டவுனுக்கு மினிமம் 30 ரன்ஸ் வரைக்கும் அடிக்க சான்சஸ் இருக்கு. இந்த வெலுல அவரோட ஆவரேஜ்
ரொம்பவே சூப்பரா இருக்கு T20s. ஸோ கண்டிப்பா வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் பிக்கா வந்து இருப்பாரு இந்த பர்டிகுலர் மேட்ச்ல. லாட் ஆஃப் யூஸ் அவர் பெருசா கன்சிடரே பண்ணல. ஏன்னா ரீசெண்டா அவர் விளையாண்ட மேட்சஸும் சரி, லாஸ்ட் மேட்ச் அவர் இறங்கவே இல்லை, கடைசி 2 பாலுக்கு தான் வந்தாரு. ஸோ டோட்டலி அவர் மேல நிறைய கான்ட்ரிபியூஷன் நியூஸஸ் போயிட்டு இருக்கு. அதுக்கு எல்லாமே பதிலடி கொடுக்கக்கூடிய ஒரு மேட்சா வந்து இந்த மேட்ச் அவருக்கு வந்து அமையணும்னு சொல்லி நினைக்கிறேன். ஸோ கண்டிப்பா வந்து ரிஷப் பந்த் இந்த மேட்ச் ஒரு டிஃபரன்சியல் பிக்காவும் இருப்பாரு, கொஞ்சம் லோ பர்சன்டேஜ் பிக்காவும் இருப்பாருங்க. ஏன்னா எல்லாருமே ரியான் டிக்கல்ட்ட நிக்கோலஸ் பூரானுக்கு மேலதான் போயிருப்பாங்க. ரிஷப் பந்த் ஒரு டிஃபரன்சியல் அண்ட் லோ பர்சன்டேஜ் பிக்கா இந்த மேட்ச் இருக்க பாசிபிலிட்டிஸ் ரொம்ப அதிகம். ஆயுஷ் பட்டோனி டாப் ஆர்டர்ல விக்கெட்ஸ் கொலாப்ஸ் ஆகணும், ஒரு 3 விக்கெட் கொலாப்ஸ் ஆயிடுங்கிற மாதிரி ஒரு டீமை போட்டீங்கன்னா அதுல ஆயுஷ் பட்டோனிக்கு இம்பார்ட்டன்ட் கொடுங்க, வந்து 30 ரன் கண்டிப்பா அடிப்பாரு. பட் நியூட்ரலான டீமா போடுறீங்க அப்படின்னா அதுல ஆயுஷ் பட்டோனி நீங்க அவாய்ட் பண்ணிடலாம். டேவிட் மில்லருக்கு கண்டிப்பா இந்த மேட்சுக்கு வேலை இருக்குங்க, குறிப்பா செகண்ட் இன்னிங்ஸ்ல. கண்டிப்பா வந்து ஃபர்ஸ்ட் பேட் வந்து மும்பை இந்தியன்ஸ் பண்றாங்கன்னா 200 ரன் அப்படிங்கிறது சாலிடா அவங்க கொண்டு வந்து அடிச்சு வச்சிருவாங்க. ஸோ அதை சேஸ் பண்றப்போ டேவிட் மில்லரோட ரோல் தான் ஒரு மிகப்பெரிய ஒரு ரோலா இருக்கும். ஸோ சேஸ் பண்றப்போ டேவிட் மில்லர் மஸ்ட் ட்ரை. சேஸ் பண்ண போறதுக்கு முன்னாடியே ஃபர்ஸ்ட் ஃபீல்டிங் பண்ணும் போதே அவர் லாங் ஆஃப் தான் ஃபீல்டிங் பொசிஷன்ஸ் இருக்கும். 1 or 2 கேச்சஸ் பிடிச்சி ஒரு 20 ஃபேண்டசி பாயிண்ட்ஸோட அவர் இருப்பாரு. தென் பேட்டிங்ல சேஸ் பண்ணும்போது கடைசி 60 ரன் 70 ரனுக்கு அவர் வந்துருவாரு. அவர் தான் வந்து சேஸ் பண்ற மாதிரியான ரோல் இருக்கும். குறிப்பு மினிமம் ஒரு 25 to 30 ரன் அடிச்சிட்டாரு அப்படின்னா அந்த 30 ரன்ஸ்க்கு ஒரு 60 ஃபேண்டசி பாயிண்ட்ஸ், தென் ஆல்ரெடி 20 ஃபேண்டசி பாயிண்ட்ஸ், 80 ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் வரைக்கும் வந்துருவாரு. ஸோ சேஸ் பண்ணும்போது மோர் இம்பார்ட்டன்டா இருப்பாரு இந்த பர்டிகுலர் மேட்ச்ல டேவிட் மில்லர். தென் பவுலிங் ஆப்ஷன்ஸ்ல ஷர்துல் தாக்கூர் இந்த வெனுல எந்த மாதிரி பவுல் பண்ணணும் அப்படிங்கிறது ஒரு நிறைய நல்லாவே தெரியும். ஏன்னா ஃபுல் அவர் டொமஸ்டிக் லெவல் மேட்சஸ் எல்லாமே இந்த வெனுல தான் அவர் ஆடிட்டு இருக்காரு. இந்த வெனு அவருக்கு ரொம்ப பரிச்சயமான ஒரு வெனு கூட. தென் பேட்டிங்லயும் வந்து இங்க நிறைய கான்ட்ரிபியூட் பண்ணுவாரு. இந்த வெனுல இங்க குத்துனா இங்க பால் போகுங்கிறது அவருக்கு நல்லாவே தெரியும். ஸோ அந்த மாதிரியான ஒரு நிறைய, ஏன்னா அந்த வெனுல நிறைய விளையாடி இருப்பாரு, நிறைய பிராக்டிஸ் பண்ணிருக்கிறதுனால அதை பத்தி முழுசா தெரிஞ்சிருக்கக்கூடிய ஒரு பவுலர் அவர். பட் இவரோட விஷயம் என்னன்னா சர்துல் தாக்கூரை பொறுத்த வரைக்கும் 4 ஓவர் போடுறாருன்னா 50 ரன் 60 ரன் கூட கொடுத்துருவாருங்க. அதுதான் அவருக்கு கூடிய ஒரு மைனஸ். ஆனா விக்கெட் டேக்கிங் போலர் எந்த அளவுக்கு ரன்ஸை கொடுத்துக்கிட்டே இருக்காரோ அந்த அளவுக்கு விக்கெட்டும் எடுத்துட்டு இருப்பாரு. ஃபர்ஸ்ட் போல் பண்றாருன்னா கண்டிப்பா 2 விக்கெட் வரைக்கும் அவுட் நம்ம எதிர்பார்க்கலாம் சர்துல் தாக்கூர்ட்ட இருந்து. அதே மாதிரி மயங்க் யாதவ் ஃபர்ஸ்ட் போல் பண்ணும்போது ஒரு விக்கெட் வரைக்கும் எடுப்பதற்கான சான்சஸ் இருக்குங்க. பட் செகண்டா போல் பண்ண போறாருன்னா இவரோட விக்கெட் டேக்கிங் ஆப்ஷன்ஸ் அதிகம். செகண்டா போல் பண்ணும்போது ரொம்பவே இம்ப்ரெசிவா இருந்திருக்காரு மயங்க் யாதவ் பொறுத்த வரைக்கும். ஸோ செகண்டா பால் பண்ணும்போது 2 விக்கெட் வரைக்கும் எடுப்பாரு. ஸோ ஃபர்ஸ்ட் பால் பண்ண போறாருன்னா 1 விக்கெட்டும். ஆவேஸ் கான் யூஸ்வலா வந்து பாத்தீங்கன்னா ஒரு கொஞ்சம் ஸ்லோவா இருக்கக்கூடிய ஒரு வெனுல இவரோட பங்களிப்பு அதிகமா இருக்குங்க. கடைசி கட்டத்துல நல்லா ஏற்கரா ட்ரை பண்ணி 2-3 விக்கெட் கூட எடுப்பாரு. செகண்டா பால் பண்ணும்போது கொஞ்சம் ஸ்லோவான ஒரு பிச்சில் கொஞ்சம் ஸ்பின்னர்ஸ்க்கும் சப்போர்ட் பண்ணக்கூடிய, எக்ஸாம்பிளுக்கு இந்த லக்னோ இந்த மாதிரியான கிரௌண்ட்லாம் பாத்தீங்கன்னா ஃபாஸ்ட் பாலர் ஸ்பின்னர்ஸ் 2க்குமே சப்போர்ட் பண்ணும். ஸோ அந்த மாதிரியான வெனுங்கள்ல இவரோட வேல்யூ வந்து இருக்கு. பட் இது கொஞ்சம் ஸ்மால் டைமென்ஷன்ஸ் கொண்ட ஒரு பவுண்டரி. இங்க ஃபாஸ்ட் பாலருக்கு நல்லாவே சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு வெனு. ஸோ இங்க வந்து ரன்ஸும் அதிகமா போகும். முதல் 6 ஓவர் தான் குருஷலா இருக்கு. இவருக்கு டெத் ஓவர்ஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா பெருசா விக்கெட்ஸ் கிடைக்காது ஃபர்ஸ்ட்ல. பட் செகண்டா பால் பண்ணும்போது மேபி 1-2 விக்கெட் கூட எடுக்க சான்சஸ் இருக்கு. திக்வேஷ் சிங் வந்து பாத்தீங்கன்னா சூப்பரா பவுல் பண்ணிடுவாங்க. ஸோ மும்பை இந்தியன்ஸ்க்கு அகேன்ஸ்டா நல்லாவே பவுல் பண்ணாரு. அவரோட ரீசன்ட் ஃபார்மும் நல்லா இருக்கு. பட் கடைசி 2-3 மேட்ச் அவருக்கு வந்து பெருசா விக்கெட்ஸ் எதுவுமே கிடைக்கல. அவரை பார்த்து ஆட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸ்டார்டிங்ல அவர் எந்த மாதிரி பால் டர்ன் பண்றாரு, கேரம் பால் போறாரா, லெக் ஸ்பின் போறாரா, ஸோ இந்த மாதிரி நிறைய குழப்பங்கள் எல்லாருக்குமே இருந்தது. பட் இப்போ வந்து பாத்தீங்கன்னா அவரோட பாலை எல்லாருமே கணிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அவர் ஈஸியா ஆடிடுறாங்க. பட் பெரிய ஷாட்டுக்கு அவர்கிட்ட போக மாட்டேங்கிறாங்க. எப்படி வருண் சக்கரவர்த்தியோட ஓவர்ல பெரிய ஷாட்டுக்கு போனா ஏர்லியா விக்கெட்ஸ் அவருக்கு விக்கெட் கிடைச்சிருந்தோ அதே மாதிரி இவரோட ஓவர்ல பெரிய ஷாட்டுக்கு போக மாட்டேங்கிறாங்க. தள்ளி கீழாகவே ஆடிக்கிறாங்க. ஸோ கொஞ்சம் சேஃபா ஆடிடுறாங்க திக்வேஷ்க்கு. ஸோ போத் இன்னிங்ஸ்லயுமே 1 விக்கெட் வரைக்கும் கிடைக்கதாங்க சான்ஸ் வந்து இவருக்கு இருக்கு. ரவி பிஸ்னாய் ரீசன்ட் ஃபார்ம் கொஞ்சம் போராதாங்க இருக்கு, ஒரு ஏற்றம் இருக்குமா தான் இருக்கு. பெருசா பவுலிங் ஆப்ஷன்ஸ் கிடைக்கல. ஃபர்ஸ்ட் பால் பண்ண எனக்கு தெரிஞ்சு போத் இன்னிங்ஸ்லயும் 1 விக்கெட் தாங்க. இந்த வெனு கொஞ்சம் ஹை ஸ்கோரிங் வெனுவா இருக்கிறதுனால போத் இன்னிங்ஸ்லயும் 1 விக்கெட் எடுப்பாரு. ஃபாஸ்ட் பாலர்ஸ்க்கு இங்க வந்து கொஞ்சம் விஷயம் இருக்குங்க. குறிப்பா ஃபர்ஸ்ட் பால் பண்றப்போ சர்துல் தாக்கூரும் ஆவேஸ் கான் மினிமம் 1 விக்கெட் எடுப்பாருங்க. செகண்டா பால் பண்ணும்போது மயங்க் யாதவ் ஆவேஸ் கான் 2 பேர்த்திட்ட இருந்துமே நம்ம 2 விக்கெட் வரைக்கும் எதிர்பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பால் பண்ணும்போது சர்துல் தாக்கூருக்கும் நீங்க திக்வேஷ் சிங்க்கும் நீங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது ஒரு பெட்டர் ஆப்ஷனா வந்து இருக்கும். அடுத்ததா மும்பை இந்தியன்ஸ் தொடர்ச்சியான வெற்றிகள் வந்து டாப் 3 அப்படிங்கிற டேபிள்ல வந்து டாப் 3க்கு போயிட்டாங்க. அதுக்கு முக்கியமான ஒரு பங்கு ரோஹித் சர்மாவோட ஃபார்முங்க. கடைசி 2 மேட்ச் பொழந்துட்டாருன்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு ஒரு நல்ல டச்சுக்கு வந்துட்டாரு, நல்ல ஃபார்முக்கு வந்துட்டாரு. நான் ஆல்ரெடியே சொல்றதுதான், லெஃப்ட் ஆர்ம் ஃபாஸ்ட் பாலர்ஸ்ட ஒரு வீக்கு. இந்த அணிக்கு லெஃப்ட் ஆர்ம் ஃபாஸ்ட் பாலர் இல்லை. நம்ம லக்னோவில் வந்து லெஃப்ட் ஆர்ம் ஃபாஸ்ட் பாலர் இல்லாததுனால இன்னும் கொஞ்சம் பூஸ்டா ஆயிடுவாரு. அந்த பவர் பிளேவை அழகா பயன்படுத்திக்குவாரு. குறிப்பா
சேஸ் பண்ணும்போது தாங்க ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாரு. ஃபர்ஸ்ட் பேட் பண்ண போறாருன்னா நீங்க 50-50 ஆப்ஷனுக்கு போயிடலாங்க. கண்டிப்பா 50-50 ஆப்ஷனுக்கு போயிடலாம். ஏன்னா சின்ன ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். ஃபர்ஸ்ட் பேட் பண்ணும்போது ஒரு 25 ரன்ஸ் அடிக்கிறாருன்னு வச்சுக்கோமே ரோஹித் சர்மா, கிட்டத்தட்ட ஒரு 50 ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் வரைக்கும் வரும். அது அப்படியே வந்து நம்ம வில் ஜாக்குக்கு போவோம். வில் ஜாக்கும் அதே 25 ரன்ஸ் அடிக்கிறாரு அப்படிங்கிற பட்சத்துல யாருக்கு ஃபேண்டசி வேல்யூ இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னா வில் ஜாக்குக்கு தான். ஏன்னா இவர் வந்து ஃபீல்டிங் பண்ண போறாரு. ஸோ ஒன் ஆர் டூ கேச்சஸ் பிடிக்க பாசிபிலிட்டிஸ் அதிகம். அவரோட ஃபேண்டசி வேல்யூ ஃபர்ஸ்ட் பேட் பண்ண உடனே முடிஞ்சு போயிடாது. ஆனா ரோஹித் சர்மாவுக்கு அவர் பேட் பண்ண உடனே அவரோட ஃபேண்டசி வேல்யூங்கிறது முடிஞ்சிருது. ஏன்னா அவர் இம்பாக்ட் பிளேயரா வெளியே உட்கார வச்சிடறாங்க, ஃபீல்டிங் அவர் பண்ண வரமாட்டாரு. ஸோ இந்த மாதிரி அவரோட ஃபேண்டசி வேல்யூ அப்பவே வந்து முடிஞ்சு போயிடுது. ஸோ இந்த வகையில பாக்குறப்போ பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்றப்போ ரோஹித் சர்மா வந்து கண்டிப்பா வந்து அவருக்கு வந்து பெருசா ரெக்கார்டும் இல்லை. பேட் செகண்ட் பண்ணும்போது ரொம்ப இம்பார்ட்டன்டா இருக்காரு, நல்லாவும் ஸ்கோர் பண்ணிடுறாரு, கொஞ்சம் குயிக் ஃபயராகவும் ஆடிடுறாரு பவர் பிளேயை பயன்படுத்தி. பேட்டிங் வந்து ஃபர்ஸ்ட் பண்ணும்போது அவர் 50-50 ஆப்ஷன்ஸ்ல கொண்டு போறதாங்க பெட்டர் ஆப்ஷன். ரியான் ரிக்கில்டன் போத் இன்னிங்ஸ்லுமே இம்பார்ட்டன்ட் தாங்க. விக்கெட் கீப்பர் அப்படிங்கிறது மட்டும் இல்லாம இந்த வெனுவோட ஆவரேஜ் ரொம்பவே சூப்பரா வச்சிருக்காரு. போத் இன்னிங்ஸும் எல்லாம் வச்சிருக்காரு. குறிப்பா செகண்டா பேட் பண்ணும்போது அவருக்கு நீங்க கண்டிப்பா கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன் கூட நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஏன்னா விக்கெட் கீப்பர் மூலியமா கிடைக்கக்கூடிய சம் ஃபேண்டசி பாயிண்ட்ஸ். அது இல்லாம இந்த வெனு ஃபாஸ்ட் பாலுக்கு சப்போர்ட் பண்றதுனால நிறைய டாப் ஏஜ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு. விக்கெட் கீப்பர்ல நிறைய கேட்ச் பிடிக்கலாம் சான்சஸ் இருக்கு. ஃபாஸ்ட் பாலுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய வெனுல விக்கெட் கீப்பரோட பங்கு ரொம்பவே பெருசா இருக்கும். சோ அவர்கிட்ட இருந்து மினிமம் 25-30 ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் விக்கெட் கீப்பர் மூலமா கிடைச்சிடும். தென் பவர் பிளே யூஸ் பண்ணி மினிமம் 25-30 ரன்ஸ் வரைக்கும் அடிச்சிடுவாரு. போத் இன்னிங்ஸ்மே நீங்க கேப்டன் வைஸ் கேப்டன் நீங்க ரியான் ரிக்கில்டனுக்கு ட்ரை பண்ணி பார்க்கலாம். வில் ஜாக்கோட டவுன் திடீர்னு வந்து பாத்தீங்கன்னா மிடில் ஆர்டர்ல ஆட வைக்கிறாங்க. திடீர்னு வந்து பாத்தீங்கன்னா ஒன் டவுன் வராரு, திரும்பி சூரியகுமார் யாதவ் ஒன் டவுன் வராரு, இப்படி மாத்தி ஆட வச்சுக்கிட்டே இருக்காங்க. சோ லெஃப்ட் ரைட் காம்பினேஷன்ஸ் பயன்படுத்துறாங்களானாலும் அதுவும் கிடையாது. அந்த செகண்ட்ல அவங்க யோசிக்கிறது தான். சோ அவங்களுக்கான ஆப்ஷன்ஸ் சொல்லிடுறேன். மோஸ்ட் ப்ராபபிலி சூரியகுமார் யாதவ் ஒன் டவுன் வரதாங்க பாசிபிலிட்டிஸ். இந்த வெனுல நிறைய ஒரு ஆடி இருக்காரு, மேட்சஸ் ஆடி இருக்காரு அப்படிங்கிறதுனால அது இல்லாம ரீசன்ட் ஃபார்ம் நல்லா இருக்கு. அந்த லீடிங் ரன் கெட்டர்ல இவரும் வந்துகிட்டு இருக்காரு. எனக்கு தெரிஞ்சு இந்த லீடிங் ரன் கெட்டர்ல டாப் வரணும் அப்படின்னா இவர் ஒன் டவுனுக்கு வந்தா மட்டும்தான் அது பாசிபிலிட்டிஸ். அது மேனேஜ்மெண்ட் கண்டிப்பா அதை பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. ஸோ ஒன் டவுனுக்கு தாங்க மோஸ்ட் ப்ராபபிலி அவர் கொண்டு வருவாங்க. ஸோ சூரியகுமார் யாதவ் ஸோ அவரோட ஃபார்ம் ரொம்ப சூப்பரா இருக்கு. குயிக் ஃபயரா ஆடிட்டு இருக்காரு. ஃபர்ஸ்ட் பேட்டிங் ரெண்டுலயுமே கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா ஒரு 35 இருந்து ஒரு 50 ரன் வரைக்கும் கூட அடிப்பதற்கு வாய்ப்புகள் ரொம்ப 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 அதிகம். குறிப்பா பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்றாங்கன்னா ஒன்னா பிரான்லி கூட கேப்டன் வைஸ் கேப்டன் கூட நீங்க சூரியகுமார் யாதவுக்கு ட்ரை பண்ணலாம். வில் ஜாக் இந்த மேட்ச் பவுல் பண்ணுவாரா அப்படின்னா ஆப்போனன்ட் டீம்ல நிக்கோலஸ் பூரன், ரிஷப் பந்த் 2 லெப்டிஸ், அந்த டேவிட் மில்லரோட 3 லெப்டிஸ் இருக்காங்க. மேபி சான்ஸ் இருக்கலாங்க. ஏன்னா அஸ்வினி குமார் அவர்கிட்ட வந்து ஒரு மினிமம் 2 to 3 ஓவர், ஜஸ்பிரீத் பும்ரா 4 ஓவர், ட்ரெண்ட் போல்ட் அவரோட 4 ஓவர், தீபக் சகர் அவரோட 4 ஓவர் போட்டுறாரு, சாண்ட்னர் ஒரு 3 ஓவர். அப்படிங்கிறப்போ ஒரு 2 ஓவர் வந்து நீங்க வில் ஜாக் வச்சு தள்ள வச்சு பார்ப்பாங்க அப்படின்னு யோசிக்கிற பட்சத்துலதான் அப்படிங்கிற ஆப்ஷன்ஸ் தான் இருக்கு. ஆனா நடுவுல கேப்டன்கிற அதிகாரத்தை பயன்படுத்தி நம்ம ஹர்திக் பாண்டியா வந்து போல் பண்ணிடுறாருங்க. குறிப்பா ஹர்திக் பாண்டியா வந்து பாத்தீங்கன்னா மேட்ச் ஆன் மேட்ச் மினிமம் 2 to 3 ஓவர் வரைக்கும் அவர் போல் பண்ணிடுறாரு. இதோட யாரோட ஓவர்ஸ்ல போகும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா சாண்ட்னர் தான் ஒரு 2 ஓவர் வரைக்கும் தாங்க போல் பண்ணுவார். வேற ஆப்ஷன்ஸ் இல்லைன்னா லெப்டிஸ் ஆப்பரன்ல இருக்கிறதுனால ஒரு 2 ஓவர் வரைக்கும் போல் பண்ணுவாரு. ஐ திங்க் எனக்கு தெரிஞ்சு வில் ஜாக்கு ஒரு ஓவர் கொடுக்கலாம். அந்த ஒரு ஆப்ஷன் தான், ஒரு அன்எக்ஸ்பெக்டடான ஒரு விக்கெட் தான். அதர்வைஸ் அவருக்கு பெருசா விக்கெட், ஏன்னா ஸ்பின்னர்ஸ்க்கு பெருசா சப்போர்ட் பண்ணாதுங்கிறதுனால வில் ஜாக்கு ஓவர்ஸ் பெருசா கொடுக்க வாய்ப்பு இல்லை. ஒரு ஓவர் வரைக்கும் கொடுக்கலாம். தென் பேட்டிங்ல ஒரு 15 to 20 ரன்ஸ் வரைக்கும் தாங்க அடிக்க சான்சஸ். இவரோட விக்கெட் யாருக்கிட்ட பெருசா மாட்ட சான்சஸ் இருக்குன்னா அந்த திக்வேஷ் சிங் அவர்கிட்ட மாட்ட சான்சஸ் இருக்குங்க. இவரோட விக்கெட் அவருக்கு போக பாசிபிலிட்டிஸ் ரொம்ப அதிகம். தென் திலக் வர்மா, ஐ திங்க் பேட்டிங் ஃபர்ஸ்ட்னா ரொம்பவே இம்பார்ட்டன்ட். போத் இன்னிங்ஸ்லுமே இம்பார்ட்டன்ட் தான். செகண்டா பேட் பண்ணும்போது அவருக்கு பேட்டிங் வாய்ப்பு கிடைக்க மாட்டேங்குது, வரல. அவர் வரதுக்குள்ளே மேட்சை ஃபினிஷ் பண்ணிடுறாங்க. அதனால அவருக்கு பெருசா வாய்ப்பு கிடைக்காம இருக்குது. பேட்டிங் ஃபர்ஸ்ட்னா கண்டிப்பா அவருக்கு வாய்ப்பு கிடைச்சிடும். அது மட்டும் கிடையாது, அந்த ஸ்கொயர் பவுண்டரிஸை இவர் ஃபுல்லா கவர் பண்ணிக்கிறாருங்க. ஸ்கொயர் பவுண்டரிஸ்ல 1 or 2 கேச்சஸ் அவர் தான் பிடிச்சிருவாரு. ஸோ அவருக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துக்கோங்க பேட்டிங் ஃபர்ஸ்ட் அப்படின்னா. அதே மாதிரி ஹர்திக் பாண்டியாவும் பேட்டிங் ஃபர்ஸ்ட்னா தாங்க மஸ்ட் ட்ரை. பேட்டிங் ஃபர்ஸ்ட்னா கடைசி 5 ஓவர் அவர் டேக் ஓவர் பண்ணிக்குவாரு. கந்து அவர் 25 to 30 ரன் அடிச்சிருவாரு. தென் 2 ஓவர் பவுல் பண்ணிடுறாரு. குறிப்பா டெத் ஓவர்ஸ்ல இந்த 16 ஓவருக்கு அப்புறம் கூட ஒரு ஓவர் பவுல் பண்றதுனால ஃபர்ஸ்ட் பேட் பண்ண போறாங்கன்னா ஒன்னா பிரான்லி கூட கேப்டன் வைஸ் கேப்டனுக்கு ஹர்திக் பாண்டியா ஆப்டா இருப்பாரு. ஸோ ட்ரெண்ட் போல்ட் அண்ட் ஜஸ்பிரீத் பும்ரா அந்த 2 பேர் இருந்தாங்க டெத் ஓவர்ஸ்ல பவுல் பண்றாங்க. ஃபர்ஸ்ட் பவுல் பண்ணும்போது 16 ஓவருக்கு அப்புறம் ஹர்திக் பாண்டியா, ஜஸ்பிரீத் பும்ரா, ட்ரெண்ட் போல்ட் இவங்க தான் ஓவர்ஸ் போடுறாங்க. இன்சியலா பவர் பிளேலேயே தீபக் சகர் ட்ரெண்ட் போல்ட் போல் பண்றப்போ ட்ரெண்ட் போல்ட்டுக்கு விக்கெட் அங்க அதுல கிடைச்சிருச்சு அப்படின்னா அவரோட ஓவர்ஸ் பவர் பிளேல கொஞ்சம் அதிகமா கொடுத்து தள்ளி விட்டுருவாங்க. ஸோ அப்ப டெத் ஓவர்ஸ்ல ஜஸ்பிரீத் பும்ராவும் ஹர்திக் பாண்டியாவும் தாங்க அதிகப்படியான ஓவர்ஸ் பவுல் பண்ண பாசிபிலிட்டிஸ் ரொம்ப ரொம்ப அதிகம். இருப்பினும்
ஃபர்ஸ்ட் போல் பண்ணும்போது ஜஸ்பிரீத் பும்ரா, ட்ரெண்ட் போல்ட் அண்ட் ஹர்திக் பாண்டியா அந்த 3 பேருமே மோர் இம்பார்ட்டன்ட். தீபக் சகர் இருந்து நம்ம ஒரு விக்கெட் வரைக்கும் எதிர்பார்க்கலாம். அது மட்டும் இல்லாம இந்த பவர் பிளேல அவர் நல்லா போல் பண்றதுனால கிட்டத்தட்ட ஒரு 8 ஓவருக்குள்ளேயே அவரோட ஓவர் வந்து கம்ப்ளீட் பண்ணிடுறாங்க. ஒரு விக்கெட் கண்டிப்பா அவர் வந்து இன்சிலா பவர் பிளேலயே வந்து எடுத்துருவாரு. நம்ம லெஃப்ட் ஹேண்டர்ஸ்க்கு அகேன்ஸ்டா தான் சார், லெஃப்ட் ஹேண்டருக்கு தான் ரொம்ப வீக்கா இருக்காங்க. ஐடன் மேக்ரம், மிச்சு மாஸ் அப்படிங்கிற மாதிரி சொன்னோம். அவங்க ஸ்விங்லயுமே கொஞ்சம் வீக் தான். அந்த வகையில நல்லாவே இன்சியல் ஸ்விங் விட்டு ரொம்பவே சூப்பரா இருக்குங்க. ஸோ கண்டிப்பா ஒரு விக்கெட் வந்து எடுப்பதற்கு சான்சஸ் தீபக் சகருக்கு ரொம்ப அதிகம். சரி, ஓகே. இப்போ கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன்ஸ்க்கு எலிஜிபிள் பர்சன்ஸ் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ரியான் ரிக்கில்டன் கண்டிப்பா ஒரு கேப்டன் வைஸ் கேப்டன்ஸ் கொடுங்க. போத் இன்னிங்ஸ்லயுமே சூரியகுமார் யாதவ் ஃபர்ஸ்ட் பேட் பண்ண போறாருன்னா கண்டிப்பா அவருக்கு ஒரு கேப்டன் வைஸ் கேப்டன் கொடுங்க. ஐ திங்க் எனக்கு தெரிஞ்சு 1 டவுன் வராருன்னா போத் இன்னிங்ஸ்ல ஒரு இம்பார்ட்டன்ட் பிக் தாங்க கேப்டன் வைஸ் கேப்டனுக்கு. ஹர்திக் பாண்டியா பேட்டிங் ஃபர்ஸ்ட்ங்கிறப்போ மஸ்டா ஒரு டீம்லயாவது கேப்டன் வைஸ் கேப்டன் கொடுங்க. கடைசி 5 ஓவர் அவர் டேக் ஆன் பண்ணிக்குவார். தென் வந்து பவுலும் வந்து 2 ஓவர் பண்றாரு. அதுல ஒரு ஓவர் டெத் ஓவர்லயும் பவுல் பண்றாரு. தென் ஜஸ்பிரீத் பும்ரா இந்த சீசன் ஃபுல்லா ஒரு கேப்டன்ங்கிற அளவுக்கு இன்னும் பெருசா விக்கெட்ஸ் எடுக்கல. ஒரு கேப்டன் அளவுக்கு ஒரு 3 விக்கெட் அப்படிங்கிற மாதிரிலாம் எடுக்கல. மேபி இந்த மேட்ச் ஃபர்ஸ்ட் போல் பண்ண போறாங்கன்னா கண்டிப்பா கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷனுக்கு அவர் ஆப்டா இருக்க பாசிபிலிட்டிஸ் ரொம்ப அதிகம். அதே மாதிரி ட்ரெண்ட் போல்ட் ஐ திங்க் அவருக்கு ஒரு வைஸ் கேப்டன் ஆப்ஷனுக்கு தான் இந்த மேட்ச் வந்து ஆப்டா ஆவாரு. ஜஸ்பிரீத் பும்ரா ஃபர்ஸ்ட் போல் பண்ண போறாருன்னா கண்டிப்பா ஒரு கேப்டன் வைஸ் கேப்டனுக்கு இந்த மேட்ச் வந்து ஆப்டா இருக்க பாசிபிலிட்டிஸ் ரொம்ப அதிகம். தென் அதே மாதிரி லக்னோ நிக்கோலஸ் புரான் ஆஸ் யூஸ்வல் நிறைய பேர் கேப்டன் வைஸ் கேப்டன் வந்திருப்பாங்க. மேபி இந்த மேட்ச் வந்து ஒரு 35-40 ரன்ஸ் வரைக்கும் அடிக்க பாசிபிலிட்டிஸ் இருக்கு. தென் ரிஷப் பந்த் டாப் ஆர்டர்ல ஏர்லிதான் ஒரு 2 விக்கெட் விழுந்துருச்சுன்னா மேட்ச் ஆனுங்க ரிஷப் பந்த் கிட்ட. ரிஷப் பந்த் இந்த மேட்ச் அவரோட வேல்யூவை காட்டுறதுக்கான ஒரு மேட்சா இருக்கும். ரொம்ப ரிஸ்கா எனக்கு நம்மட்டு போனாலும் பரவாயில்ல நினைக்கிறேன். ஒரே ஒரு டீம்லயாவது ரிஷப் பந்துக்கு ஒரு கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷனை கொடுத்து பாருங்க. மேபி அவரோட ஃபார்ம் இன்னைக்கு ரிட்டர்ன் ஆகிறதுக்கான சான்ஸ் இருக்கு. ஒரு குவாலிட்டியான டீமுக்கு அகேன்ஸ்டா அவரோட பர்ஃபார்மன்ஸ் என்னைக்குமே நல்லா இருக்கும். அந்த மாதிரி மேட்சா இருக்க வாய்ப்பு ரொம்ப அதிகம் இந்த பர்டிகுலர் மேட்சை பொறுத்த வரைக்கும். சரி, ஓகே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம வீடியோக்கு லைக் பண்ணி வீடியோ கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. இந்த OG11 ஆப் டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. அதை பத்தி டீடைல்டா அந்த ஆப்பை பத்தி முழுசான ஒரு வீடியோ வந்து நம்ம டெலிகிராம்ல பின் பண்ணி வச்சிருக்கோம். ஸோ அதையும் போய் பார்க்காதவங்க போய் பார்த்துருங்க. தேங்க்யூ.